ஹலோ கைஸ், நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 28 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ கேக்குறாங்க, டாக்டர் எதனால டாக்டர் இப்படி ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றீங்க? அப்ப டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க சார், அவங்களுக்கு விபத்தானத்துல இருந்து அவங்க திறந்த கண்ணை மூடவே இல்லை. அவங்க அப்படியே கண்ணிமைய திறந்து வச்சிருக்காங்க. அப்படி கண்ணிமைய திறந்து வச்சிருக்கும் பொழுது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றது ரொம்ப பெரிய ஆபத்து இருக்கும். அதனால அவங்க கண்ணை மூடினா மட்டும்தான் எங்களால எதுவும் பண்ண முடியும் சார். இதை கேட்டதும் நம்ம மயிலு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, டாக்டர் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவளை கண்ணை மூட வைங்க. அப்ப டாக்டர் சொல்றாங்க, இல்ல மேடம், எங்களால எதுவுமே பண்ண முடியல. மேபி உங்க வீட்டுல உள்ளவங்க யாராவது அவங்க கிட்ட பேசி பாருங்க. அப்படி பேசுறதுல அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணி கண்ணிமைய மூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க டாக்டர், என் பொண்ணு கிட்ட நான் பேசி பாக்குறேன் அப்படின்னு. டாக்டர் சொல்றாங்க, சரிங்க மேடம், இங்க போய் பேசி பாருங்க. அவங்க கண்ணிமைய மூடிட்டா அது நல்லது தானே அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ளார போறாங்க. அங்க போயிட்டு நேரா ரேவதிய பாக்குறாங்க. பார்த்துட்டு, நீ ஏண்டி இப்படி பண்ற? இங்க பாரு, கண்ணை மூடி, நீ கண்ணிமைய மூடினாதான் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. நீ இப்படி இருக்கிறத பார்த்தா எங்க எல்லாருக்கும் ரொம்ப பயமா இருக்குடி. தயவு செஞ்சு கண்ணிமைய மூடிடி அப்படின்னு ஈஸ்வரி பேசுறாங்க. ஆனா எந்த விதத்திலையும் நம்ம ஹீரோயின் ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. அப்ப ஈஸ்வரிக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. அப்ப ஈஸ்வரி வெளியில வந்துட்டு, நான் என்ன பேசினாலும் அவ கொஞ்சம் கூட காதலே வாங்க மாட்டேங்கிறா. அவ பாட்டுக்கும் அப்படியே இருக்கா. அவளை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ட்டு. அப்ப ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி, நான் போய் பேசி பாக்குறேன் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றத கேட்டுட்டு ராஜா இங்க இருந்து உள்ளார போறாரு. உள்ளார போயிட்டு ரேவதியோட கைய பிடிச்சு, அம்மாடி ரேவதி, ஏம்மா இப்படி இருக்க, கண்ணிமைய மூடுமா அப்படின்னு. ஆனா அதுக்கும் நம்ம ரேவதி ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. அப்புறம் ரோஹிணி சொல்றாங்க, அப்பா நான் போய் பாக்குறேன்ப்பா அப்படின்ட்டு எல்லாரும் போறாங்க. எல்லாரும் ரேவதியை சுத்தி நிக்கிறாங்க. ரேவதியை சுத்தி நின்னு, ரேவதி ஏன் இப்படி பண்ற, தயவு செஞ்சு கண்ணை மூடு ரேவதி அப்படின்னு பேசுறாங்க. ஆனா யாருடைய பேச்சையுமே ரேவதி கேட்கவே இல்லை. நம்ம ஹீரோ வெளியில நிக்கிறாரு. ராஜா நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, மாப்பிள்ள, அவ கண்டிப்பா நீங்க சொன்னா கண்ணை மூடுவா அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு மாப்பிள்ள. கண்டிப்பா ரேவதி உங்களோட குரலை கேட்டா அவ கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்ணுவா மாப்பிள்ள அப்படின்ட்டு. அப்ப வில்லி சொல்றாங்க, எதுக்கு இப்ப அவனை போக சொல்றீங்க? அவனாலதான் இப்ப நடந்திருக்கிற பிரச்சனையே காரணம். அவன் போக கூடாது அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, ஏ சந்திரா, நீ தேவையில்லாம ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்கேன், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இந்த வீட்டுல நடக்கிற பல பிரச்சனைகளுக்கு நீதான் காரணம். ரேவதிக்கும் இப்படி ஒரு விபத்து நடந்ததுக்கு நீதான் காரணமா இருப்பியோ அப்படின்னு தோணுது. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா, எவ்வளவு பெரிய பழிய என் மேல போடுறத. எனக்கு ரேவதி பொண்ணு மாறி, அவளுக்கு நான் இப்படி ஒரு ஆபத்தை கொடுப்பனா? பாத்தியா இந்த வீட்டுல எனக்கு எப்படி ஒரு மரியாதை கிடைக்குது அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாரு, நீ வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருக்கிறது நல்லது. என் பொண்ணு ரொம்ப பெரிய பிரச்சனையில இருக்கா. அவ மேல என் மாப்பிள்ள அந்த அளவுக்கு பாசத்தோட இருக்காரு. அவர் போனா கண்டிப்பா ரேவதி கண்முழிப்பா அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. நீ வாயை முடிக்கிட்டு ஓரமா நில்லு அப்படின்னு சொன்னதும் வில்லி அமைதியா ஓரமா நிக்கிறாங்க. ராஜா நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, மாப்பிள்ள, போயிட்டு ரேவதி கிட்ட பேசுங்க மாப்பிள்ள. ஹீரோ சொல்றாரு, மாமா, ரேவதி அந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. அப்ப அவரு சொல்றாரு, மாப்பிள்ள, கண்டிப்பா ரேவதி அவ உங்களை நல்லபடியா பாப்பா அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. நீங்க போயிட்டு பேசுங்க மாப்பிள்ள. ஹீரோ சொல்றாரு, சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து உள்ளார போறாங்க. போயிட்டு நேரா ரேவதியை பார்த்ததும் அவருக்கு கண் கலங்க ஆரம்பிக்குது. ஹீரோ அழுகுறாரு. ரேவதி அப்படியே இருக்காங்க. நம்ம ஹீரோ ரேவதியை பார்த்து, ரேவதி, ஏன் இப்படி இருக்க? நீ கண்ணை முன்னா மட்டும்தான் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. ரேவதி, ரேவதி, நீயும் நானும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையோட இருக்கேன். உனக்காக ஒரு பெரிய வீடு கட்டியிருக்கேன். நீ என்ன சொன்ன, நம்ம ரெண்டு பேருமே ஒரே வீட்டுல ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். நீ என் கூட கை கோத்துக்கிட்டு நடக்கணும், நிறைய இடத்த சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல.
அது எல்லாமே எப்ப நடக்கும் அப்படின்னு நானும் ரொம்ப ஆசையோட காத்துக்கிட்டு இருக்கேன். திடீர்னு இப்படி என்னை ஏமாத்திராதே ரேவதி அப்படின்னு. அப்ப ரேவதியோட கண்ணிமை லைட்டா அசைய ஆரம்பிக்குது. அப்ப ஹீரோ வந்துட்டு இன்னும் பேசுறாரு. எனக்கு முதல்ல அமைஞ்ச வாழ்க்கை கொஞ்சம் கூட சரியே இல்லை, அது அப்படி ஆகிருச்சு, மறுபடியும் என்னால உன்னை இழக்க முடியாது, தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப ஒரி பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ரேவதி இருக்காங்களா, அவங்களோட கண்ணிமை லைட்டா அசைஞ்சு அப்படியே கண்ணை மூடுது. இத பார்த்ததும் நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்பாடா, ரேவதி வந்துட்டு கண்ணை மூடிட்டா அப்படின்னு. ஹீரோ வெளியில வந்துட்டு, டாக்டர் இது மாதிரி ரேவதி கண்ணிமைய மூடிட்டா அப்படின்னு. இது கேட்டதும் டாக்டர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சார் இது ரொம்ப நல்ல விஷயம்தான் சார், ஆனா ட்ரீட்மெண்ட் டைமிங் தான் ரொம்ப டிலே ஆகிருச்சு, அதனால எங்களால எல்லாத்தையுமே கரெக்டா சொல்ல முடியாது. இப்ப நடக்க போற ட்ரீட்மெண்ட்டால ரேவதிக்கு பல பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க கண்ணிமைய ரொம்ப நேரம் திறந்து வச்சிருந்ததுனால சரியான நேரத்துக்கு அவங்களுக்கு எங்களால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியல. ஸோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இதனால என்ன பாதிப்புகள் வேணும்னாலும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவங்க உங்களை மறக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க டாக்டர், அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, நீங்க நல்லபடியா வந்துட்டு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ வில்லி சொல்றாங்க, ஆமா எங்களுக்கு எங்க பொண்ணுதான் வேணும் அப்படின்னு. டாக்டரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போறாங்க. மயிலு சொல்றாரு, என்ன சகல இது, ரேவதி மறந்துடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அப்படியெல்லாம் எந்த விதத்திலையும் தப்பு நடக்காது, எல்லாரும் ரொம்ப தைரியமா இருங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்குது. டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சதோட வெளியில் வராங்க. வெளியில் வந்ததும் நம்ம ஈஸ்வரி வந்து டாக்டரை பார்த்து, மேடம் இது மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சுல்ல அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. மேடம் அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் நடந்துருச்சு, எந்த விதத்துலையும் பிரச்சனை இல்லை, அவங்க நல்லபடியாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசுவாங்க பாருங்க அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, டாக்டர் அவங்க பழசை மறந்துடுவாங்க, நீங்கள் சொன்னீங்களே அப்படிலாம் எதுவும் நடக்காதுல்ல. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, சார் இது மாதிரி அவங்க கண் முழிச்சு பேசுகிற அப்புறம் தான் சார் தெரியும். இது கேட்டதும் ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சண்டே ரேவதி கண் முழிக்கிறாங்க. அப்போ நர்ஸ் வெளியில் வந்துட்டு டாக்டரை கூட்டிகிட்டு வந்து, மேடம் இவங்க கண் முழிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் உடனே போயிட்டு ரேவதி கிட்ட வந்து பேசுகிறாங்க. மேடம் உங்களுக்கு இப்போ ஏதாவது பெயின் இருக்கா அப்படின்னு சொல்ல, அது ரேவதி சொல்கிறாங்க, இல்லை எனக்கு எந்த வித பெயினும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்புறமா அவங்க சொல்கிறாங்க, சரி உங்களை ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்கள பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, கூப்பிட்றோம் அப்படின்னு. ரேவதியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா டாக்டர் வெளியில் வந்துட்டு, மேடம் அவங்க கண் முழிச்சிட்டாங்க, ஸோ அவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை, அவங்க நல்லபடியாக தான் இருக்காங்க, எல்லாரும் போயிட்டு அவங்கக்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் போயிட்டு நேராக பேசுகிறாங்க. அப்போ வந்துட்டு ரேவதி வந்து எல்லாரையும் பார்க்குறாங்க. ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரேவதி, நீ கவலைப்படாத, உனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை, நீ நல்லபடியாக திரும்பி வந்துட்ட அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, சரிம்மா அப்படின்னு. ரோகிணி சொல்கிறாங்க, இங்கே பாருடி, ஏண்டி நான் சொல்லியும் கேட்காம போனில்ல, நான் உன்னை அனுப்புனது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிருச்சு அப்படின்னு. அப்போ ரேவதி எதுவுமே சொல்லவே இல்லை. அப்போ வந்துட்டு மயிலு சொல்கிறாரு, இங்கே பாருங்க, சகலை வந்துட்டு ரேவதி கிட்ட பேசணும் அப்படின்ட்டு. அப்போது நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு ரேவதியை பார்த்து ரேவதி அப்படின்னு சொல்ல, ரேவதி எந்த விதத்துலையுமே நம்ம ஹீரோவை பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. இதை பார்த்துட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. என்னடா அது, ரேவதியே இவரை பார்த்துட்டு எதுவுமே பேசவே இல்லை, ஒருவேளை அவள் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால பேசாமல் இருக்காளோ அப்படின்ட்டு. அப்போ ஹீரோ நேராக ரேவதியை பார்த்து, ரேவதி இப்போ உனக்கு உடம்பு தேவலாம்ல அப்படின்ட்டு. அதுக்கு ரேவதி கேட்குறாங்க, இவர் யார் அப்படின்னு. இது கேட்டதும் அங்கே உள்ளவங்க எல்லாருமே பேரதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ மயில சொல்கிறாரு, ரேவதி என்ன பேசுகிற, சகலை உனக்கு தெரியாதா, ரேவதி விளையாடாத அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, இவர் யாருன்னே எனக்கு தெரியல, யார் இவர் அப்படின்ட்டு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ மயில சொல்கிறாரு, இருங்க நான் போயிட்டு டாக்டரை பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு இங்கேருந்து போயிட்டு டாக்டரை பார்க்குறாங்க. எல்லாரும் வெளியில் வந்து நிற்கிறாங்க. அப்போ வில்லி இதை பார்த்துட்டு செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. இந்த டிரைவர் பையில ரேவதிக்கு தெரியலையா, இது நமக்கு கிடைச்ச அருமையான வாய்ப்பாச்சே அப்படின்ட்டு. அப்போ வில்லி நேராக அவங்க அக்காவை பார்த்து, என்னக்கா இது புது ட்விஸ்டாக இருக்குது, இவ
இந்த டிரைவர் பையன் பின்னாடி அப்படி திரிஞ்சுக்கிட்டு இருந்தா கடைசியில் அவனை யாருன்னே தெரியலன்னு சொல்றா. ஈஸ்வரி சொல்றாங்க, அதாண்டி எனக்கும் ஒண்ணுமே புரியவே இல்லை, இங்க நடக்கிறது எதுவுமே எனக்கு புரியவே இல்லை அப்படின்ட்டு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு வேளை ரேவதிக்கு மட்டும் அவனை அடையாளம் தெரியலன்னு வச்சுக்கேங்க, நம்ம பொண்ணோட வாழ்க்கை காப்பாத்தியாச்சுன்னு அர்த்தம். இனிமே அந்த பரமேஸ்வரியாலேயோ இல்லை அந்த பரமேஸ்வரி குடும்பத்தாலேயோ நமக்கு எந்த வகையிலையும் பிரச்சனை வரப்போறதில்ல. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி, ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப ரேவதி நல்லபடியா வந்துட்டாலே போதும் அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, என்ன மாப்பிள்ளை இது இவ்வளோ குழப்பமா இருக்கு, நம்ம எல்லாரையுமே அவளுக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா மாப்பிள்ளையை மட்டும் அவளுக்கு ஞாபகம் இல்லையே, இது என்ன இது அப்படின்ட்டு. அப்போ ரோகிணி சொல்றாங்க, அதான்ப்பா எனக்கும் தெரியல, எல்லாரையுமே ஞாபகம் இருக்கு ரேவதிக்கு, என்ன ஞாபகம் இருக்கு, உங்களை ஞாபகம் இருக்கு, எல்லாரையுமே ஞாபகம் இருக்கு, ஆனா அவ அந்த அளவுக்கு பாசமா உயிரா இருந்த கார்த்தியை மட்டும் ஞாபகமே இல்லை, அதான்ப்பா எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்றாரு, என்னன்னே தெரியலம்மா, சரி பார்ப்போம், டாக்டர் வந்துடட்டும் அப்படின்னு. அப்போது டாக்டர் அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததும் மயிலு சொல்கிறாரு, டாக்டர் இந்த மாதிரி ரேவதி கண்முழிச்சிட்டா நல்லபடியா, ஆனால் எல்லாரையுமே அவளுக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் சகலையை மட்டும் அவளுக்கு ஞாபகமே இல்லை டாக்டர். அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, அப்படியா, சரி வரேன், நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரேவதிக்கு ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ணி முடிச்சதோட டாக்டர் வெளியில் வந்துட்டு, சார் இது மாதிரி அவங்க வந்து ஒரு இடைப்பட்ட காலத்தை மட்டும் அவங்க மறந்துருக்காங்க. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போது ராஜா கேட்குறாரு, என்ன டாக்டர் சொல்கிறீங்க? அப்போ ஹீரோவும் கேட்குறாரு, ஆமாம் டாக்டர் அப்படின்ட்டு. டாக்டர் சொல்கிறாங்க, சார் அவங்க வந்து ஒரு இடைப்பட்ட காலத்தை மட்டும் தான் மறந்துருக்காங்க, இது வந்து டக்குன்னு ஞாபகத்துக்கு வரத்துக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அவங்களுக்கு பழைய விஷயங்களை நினைவிட்டு அவங்க கண்டிப்பாக வந்துட்டு ஞாபகத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ இப்போதைக்கு அவங்கள எந்த விதத்துலேயும் நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டாம், ஸோ நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு. இது கேட்டதும் ராஜா சொல்கிறாரு, டாக்டர் என்ன இப்படி பண்ணுறீங்க, கண்டிப்பாக ரேவதி வந்து இவரை மறந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த அளவுக்கு ரேவதி இவர் மேலே பிரியமாக இருந்தா வேறு ஏதோ தப்பு நடந்திருக்கும். அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, சார் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம் சார், இது அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும் சார், ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்னோம், கண்டிப்பாக இதனால் ஏதாவது பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னோம், ஸோ நாங்கள் வார்ன் பண்ணி தான் இதையே ஸ்டார்ட் பண்ணோம். இதை கேட்டதும் அவர் சொல்கிறாரு, சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக பேசுகிறாங்க. அப்போ மயிலு சொல்கிறாரு ஹீரோ கிட்ட, சகலா நீங்கள் கவலைப்படாதீங்க, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ரேவதி கண்டிப்பாக அவங்கள மறக்கவே மாட்டான், அவள் அந்த அளவுக்கு உங்கள் மேலே பாசமாக இருக்கா, அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க சகலை. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஈஸ்வரி இருக்காங்கள்ல, அவங்க நேராக ரேவதியை பார்த்துட்டு, இது மாதிரி இன்னும் 2-3 நாளையில் ஒன்று டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்ல, அப்போ வில்லி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, அடியே என்ன ஞாபகம் இருக்காடி உனக்கு? அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, ஏன் சித்தி இப்படி கேட்குறீங்க, உங்களை எனக்கு ஞாபகம் இருக்காதா சித்தி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வில்லி நினைக்கிறாங்க, இவ எப்போவுமே நம்ம மேலே அவ்வளோ வெறுத்து பேசுவா, ஆனால் இன்னைக்கு சித்தின்னு சொல்லி ரொம்ப மரியாதையாக பேசுகிறா, என்னடா எது புதுசாக இருக்குது. அப்போ டாக்டர் சொல்கிற மாதிரியே இவ பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டான். இது நமக்கு கிடைச்ச ஒரு லட்டு மாதிரி சான்ஸு. இந்த சான்ஸை பயன்படுத்தி அந்த டிரைவர் பைக்கிட்டேருந்து இவளை பிரிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு நினைக்கிறாங்க, சரி இதுவும் ஒரு வகையில் நல்லது தான், இனிமேல் அந்த டிரைவர் பையலோட குடும்பத்தினால நமக்கு எந்த வகையிலையும் பிரச்சனை வராது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்மக்கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது, அஃபோர்டபுள் ரேட்லேயும் இருக்குது, எல்லாமே குறைந்த விலையில் இருக்குது. நீங்கள் எங்கேயுமே கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு பை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்டில் ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்ஸை எப்படி பை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு கதையில் பார்க்கலாம். இந்த மாதிரி கதையை நான் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.